கோட்டையில வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாம் கூட இருந்திருக்காங்க. இப்ப இதுல நிறைய ரூம்ஸ் இருக்குல்ல, இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூமா. ஆமா ஆமா. இப்ப இதெல்லாம் வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீரமைச்சாலும் அங்க எழுதுறான் பாருங்க, ஐஸ்னவி பவானி அறிவு. அறிவு தான் எழுதிருப்பாங்க, அறிவு இல்ல. அதனாலதான் இதை இங்க எழுதி போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னவா இருந்திருக்கும்னா, இந்த உள்ள பாத்தீங்கன்னா ஹாலோ கூடாரம் மாதிரி, அதாவது தானிய கிடங்கு, அதுக்கப்புறம் அங்க இருந்து ஏற்றுமதி பண்றது, இறக்குமதி பண்றது, இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஏரியா இது. ஆமா, இந்த போட்டிருக்காங்க பாரு, இதெல்லாம் வந்து அறைகள். இது வந்து பீர் மற்றும் ஒயின். இதெல்லாம் பண்ணக்கூடாது, கெடுதி. மிஸ்டர் தாஸ், உங்க பையன் ஆனா ரொம்ப மோசம் தாஸ். இப்படி ஒரு பையனை பெத்ததுக்கு நீங்க எல்லாம் வருத்தப்படணும். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறும் பீர் ஒயின் அறை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அறை தான் இருக்காங்க. அத பார்த்தோன்னு ஒருத்தன் இவ்வளவு எக்ஸைட் ஆவானா? இப்படி ஆனவன் தான் இவன். இப்ப அவனை கொண்டு போய் ஒரு சென்டர்ல விட்டு திருத்தி கூட்டு வந்திருக்கோம். கிட்ட வந்து ஹலோ 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 ஹலோ, ஏன்னா இது கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் பண்ணடா, இவன் தான்டா அதுல வந்து என்னமோ டெலிபோன் பூத்துன்னு நினைச்சுக்கிட்டான்டா. நாலு சைடு லைஃப்ல கிடைக்காது. தமிழர்கள் இல்லடா, டேனிஷ். சும்மா பார்க்க முடியாது. அது எதுக்குடா நம்ம பார்க்கணும்? இங்க பாரு, நீர் கொண்டு வரும் வழி. அதாவது இப்ப போர் பயங்கரமா போய் நிக்குதுன்னு வச்சுக்க, மேல இருந்து இப்ப வந்து 1000 பாத்தியா, அதுல வந்து ஃபுல்லா அங்கங்க குண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, தண்ணி எல்லாம் குடிக்கணும். குடிச்சிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் மீரா ஜாஸ்மின் மாதிரி அதுல வெஸ்த கலந்துட்டா. மீரா ஜாஸ்மினா ரீமாசன் மாதிரி அதை வெஸ்த கலந்துட்டாங்க. இல்ல மேல இருந்து கழுத்தை பிடிச்சிட்டு விழுந்து செத்துருவாங்க. அது மாதிரி ஒரு அறை. இப்ப போர் நடந்து இருக்கும்போது இங்க தண்ணி எடுத்துன்னு போவாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க நோட் பண்ணி பாருங்க, நீங்க வாங்க, இது இப்ப எவ்வளவு ஹைட் இருக்கும்? ஒரு 3 அடி. ஏன் இவ்வளவு ஹைட் சொல்லுங்க? அந்த காலத்துல மனிதர்கள் இவ்வளவு தான் இருந்தாங்களா? சொல்லு. சரி ஓகே, என்கிட்ட போடாதடா, நான் இங்க ஆல்ரெடி வந்தவன்டா, இவங்கள்ட்ட போடுறா. உண்மையாலுமே போடு போடு போடு. ஆக்சுவலா இது எப்படா கட்டுனது? இந்த 1620கள்ல அந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுங்க. இதுக்கப்புறமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்த ஃபுல்லா வாங்கிட்டாங்கல்ல, வாங்கிட்டோம்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா செட். முக்கியமா இது காரணம், இது செட் பண்ணதுக்கான காரணமே இப்ப இங்க இருந்து அந்த கடல் வாணிகம் ஈஸியா பண்ணிக்கலாம், அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த டேனிஷ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நாடு வந்து டென்மார்க். டென்மார்க்ல அவங்களுடைய கோட்டைகள் நிறைய இருக்கு. அவங்க அதை தாண்டி வெளியே நிறைய ஊர்களை கைப்பற்றினாங்க. அதுலயே வந்து அவங்க ரொம்ப பெரிய கோட்டையா வெளியே கட்டினது இங்கதான். அதுக்கப்புறம் இதுவும் கேட்கலாம், எல்லாம் ரைட்டா, ஆனா இவ்வளவு வருஷமா டென்மார்க் அதுக்கப்புறம் இல்லவே இல்லையா, தடமே இல்லைன்னு கேட்கலாம். 1845ல டென்மார்க் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஓகே இதுக்கு மேல செட் ஆகும் சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பிட்டாங்க? பிரிட்டிஷ்காரன் நம்மள்ட்ட கொடுக்கல. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு இதுக்குள்ள வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இப்ப இவர் கண்ணை தூக்கிட்டு எடுத்து போயிட்டாரு. அந்த கண்ணு கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ் வச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு மேல கண்ணு யூஸ் ஆகுது, சரி நம்ம இந்தியா கிட்ட கொடுத்துருவோம். கார் கொடுக்க போற நேரத்துல ஏதாவது கண்டதை பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்தி கொண்டு வந்து இந்த நிலைமை இதெல்லாம் போட்டு நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். இந்த குப்பையெல்லாம் போட்டு நம்ம கிட்ட அப்புறம் அங்க வரைக்கும் சோறு இருக்கு. அங்க வரைக்கும் இப்ப கடல் வந்து உள்வாங்கி இருக்கு. ஆமா, வெளி வாங்கி இருக்கு. அதுக்கு என்ன மேட்டர்னா, நம்ம 2004 சுனாமி வந்தது பாத்தீங்களா? ஆமா ஆமா. 2004 சுனாமில இது பாதி எல்லாம் பயங்கர டேமேஜ், அடிச்சு நவுத்தி இந்த கல் உடஞ்சதெல்லாம் பாதி அதுலதான் உடஞ்சுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை எடுத்துதான் ஃபுல்லா இதை கொஞ்சம் சீரமைச்சு இப்ப அவங்க தான் இப்ப ஃபுல் கண்ட்ரோல் இது வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபென்சிங். அந்த டைம்ல என்ன பண்ணுமா, காலையில அலை அடிக்குதுல, அலை அடிக்குதுல, 2 போதும் வந்துருமா, அடிக்குது அலை அடிக்குது, என்ன சுத்தி அலை அடிக்குது, புரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இது எதுக்குன்னு பாருங்க, அந்த 2வது வந்தவங்க உட்கார்றாங்க, 3வது வந்தவங்க. சொல்றது கேளுங்க, அந்த டைம்ல சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆமா, சோல்ஜர்ஸ். என்ன சொன்னேன், அவங்கள எவ்வளவு ஹைட் இருப்பாங்க? எவ்வளவு ஹைட் இருப்பாங்க? தெரியலையே. 3.25 அடி தான், இவ்வளவுதான் இருப்பாங்களா? சரி. ஒரு தடவை சோல்ஜர் என்ன பண்றாரு, இப்படி இருந்திருக்காராம். எங்க அது ஒண்ணுமே தெரியல அப்படின்னா அவருக்காக கட்டினாங்களாம். இதுல ஏறி நின்னு இதுல நின்னு பார்த்து குறி பாப்பாங்களாம். என்ன பண்ணா, நீங்க பீரங்கின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, பீரங்கி. இங்க ஒரு பீரங்கி இருந்துதான், வெள்ளக்காரன் போகும்போது எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் ஞாபகார்த்தமா இருக்குன்னு வச்சு அவங்க மியூசியம்ல வச்சிருக்காங்க. காலையில இருந்து அண்ணன் போன் என்ன பிளாக் பண்ணலையா அவரை? அண்ணனா யாரு? விஜயனவா? வெளியே வந்து வீதியில தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டோம். கோயம்புத்தூர் சிங்கக்குட்டி வளர்த்தது சென்னை சிட்டி கேட்டு பாரு என்ன பத்தி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் என்று மாறாது தமிழ் மேல் கொண்ட நேசம் விசுவாசம் ஊரு என்ன வேணா பேசும்
உலகம் முழுவதும் முழுக்கும் எங்கள் குரல் தோல்வி என்பது நிஜமர நிரல் விசைய முறுக்க மண்ணை கீழே போடுறான் மூதேவி. சாரி அண்ணா, டேனிஷ்காரன் கோட்டையை விட்டு போகும்போது அவங்க செக்யூரிட்டி யாரையும் விட்டு போயிட்டாங்க. ஏன போல எனக்கு அப்புறம் நீ போட்ட ஜோக் சிரிச்சுட்டா சரி இப்ப என்ன பண்ணணும் சொல்லு, இங்க வா. என்ன மேட்ரு? அண்ணன் காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அண்ணன் காலையில இருந்து இப்படியே காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கால் மட்டும் தான் அட்டன் பண்ணேன். சரி சீக்கிரம் போய் கொடுப்பியா இல்லையான்னா இடையில வர கால் அடிச்சுக்கிட்டே இருந்தான். சரி ஓகே, அதனாலதான் அர்ஜென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எடுக்காம கொடுத்துடலான்னு பார்த்தா இப்ப போன் அடிச்சா அவர் வெளில போறாரு. யார் வெளில போறா? அண்ணனோட ஃப்ரெண்ட் சிபிசிஎல் ஒர்க் பண்றாரு. சரி அவரு வெளில போனா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லண்ணே, ஒரு 20 நிமிஷத்துல ஏதோ கிளம்புறேன்னு சொல்றான். என் அண்ணனோட சிபிசிஎல் ஒர்க் பண்றாரு. அவருக்கு தான் காரே கொடுக்க போறோமா? அவர் கார் கொடுக்க போறோமா, அவர் எங்கேயோ கிளம்புறாரா? அதனால நீங்க நாளை காலைல 10 மணிக்கு இப்ப அவரு எவ்வளவு இப்ப கிளம்பிட்டாரா இல்லையான்னு மட்டும் கேளு. மணி 4:09 4:20 செத்துறேன். 20 நிமிஷத்துல செத்துறேன். 20 நிமிஷத்துல தம்பி நான் சேர்க்கிறேன்பா. ஏகே சாரே வந்து ஓட்டால முடியாது. நான் யாரா மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி 2 நிமிஷம் முடிச்சு இங்க பாரு 20 நிமிஷத்துல வந்துடும் சொல்ல. 4:30 அங்க இருப்போம்னு சொல்லு. நீங்க இதுக்கு மேல இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், டேனிஷ் போட்ட பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து நாங்க வீடியோ போடுறோம். இன்னொரு நாள் இதுக்கே வா. ஆமா வருவோம். அப்ப நல்ல காரணம் வருவோம்.